பபிள் பக்கோடா இங்கே அபுதாபியில் என்னோட ஃப்ரெண்டு விரதம் இருக்கிறப்பெல்லாம் இந்த ரெசிபியை அவங்க செய்வாங்க, எனக்கு கொடுத்து விடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பக்கோடா கடை வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான யம்மியான சட்னி ரெசிபியும் பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நைலான் ஜவ்வரிசியில் மாவு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜவ்வரிசி இப்படி ஊறி வந்திருக்கும். இப்போ இது கூடவே பொடியாக வெட்டின வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, இப்போ இது கூடவே நல்ல ஒரு பைண்டிங்காக அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. கோதுமை மாவு ஆப்ஷனல் தான். அப்படி கோதுமை மாவு வேணான்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டே வாங்க. நல்லா அப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஜவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வேகும், ஆனால் நல்லா வெந்து பபிள் மாதிரி சூப்பராக கிடைக்கும். நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது. அடுத்ததாக சட்னிக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, காஷ்மீரி மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ எள்ளு லேசாக கலர் மாறினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காரம், கலர், டேஸ்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தோசைக்குமே இந்த சட்னி அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.